இப்ப எங்க போனோம் இப்ப கிளியரா சொல்லுங்க. சாப்பிட்டா கருவட்டு குழம்பு முட்டையன் தான் சாப்பிடுவான்னு உண்ணாவிரதம் இருந்தாங்க காலையில இருந்து. பீச்சு போலாமா? டூடா கோபாலா வந்துடும் சொல்லுமா? எப்படி இருக்கு ஸ்வீட்? ரொம்ப மேல ஏறாத. எப்படிதான் செருப்பு வந்ததுன்னே தெரியல எனக்கு. நீதான் ஹீரோ மாதிரி அப்படியே ஜம்ப் பண்ணிட்டு உள்ள போனீங்க. ஹலோ மக்களே, சவுண்ட் கேக்கல. குட் ஈவினிங். ஹலோ மக்களே, ஈவினிங் நாங்க ஒரு நல்ல ஒரு ட்ரிப் ஒன்று போக போறோம். ரொம்ப ஷார்ட் ட்ரிப், எங்கேயுமே இல்லை, ஈசிஆர் தான் போக போறோம். நமக்கு தெரிஞ்ச ஒரே இடம் அது. ஆமா, எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு இடம் ஈசிஆர். அதாவது ஷார்ட் ட்ரிப்னா எங்களுக்கு ஈசிஆர் தான் போக முடியும். லாங் ட்ரிப் தான் பாண்டிச்சேரி. டீ குடிக்க போறோம். டீ குடிக்கிறதுக்கு வீட்லயே காஃபி குடிச்சாச்சு. இப்ப டீ குடிக்கிறதுக்காக நாங்க ஈசிஆர் தான் போவோம். அது நான் வீட்ல போடுற டீ வந்து நல்லா இருக்காது இவருக்கு. ஆஃப் கோர்ஸ், எப்படி போட்டாலும் ஒரு குறை சொல்ல வேண்டியது தானே. டீ கடையில் அந்த டீ குடிக்கிறதா செம்மையா இருக்கு இல்ல? அது என்னமோ அது ஒரு டேஸ்ட் உங்களுக்கு. நாங்க இங்க பால் வந்து திக்கா போட்டு ஏலக்காய் போட்டு இஞ்சி போட்டுன்னு கொடுத்தா கூட எதை போட்டாலும் அவன் வெறும் டீ தூள் மட்டும் போட்டு கொடுப்பா. அதான் நல்லா இருக்கும். டேஸ்டா இருக்குல்ல? கேளு, யார் வேணா கேட்டு போயிரு. வீட்டு டீயோட டீ கடையில் இருக்க டீ சூப்பரா இருக்கும். அவர் பேசிட்டே இருக்கும்போதே ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இதேதான் எப்பயுமே மொக்கம் வருது. நான் சொல்றது யாருமே கேட்க மாட்டேங்க, எங்களே சொல்லுவாங்க திருப்பி திருப்பி. அப்படியே அடிச்சிடலாமா கொடைக்கானல? ட்ரெஸ் எதுவுமே எடுத்துட்டு வரலையே. அவ்வளவுதான், விஜய் சித்து மாதிரி அழகா அப்படியே போக வேண்டியதான். ஒரே ட்ரெஸ்லயே நீங்க ஒரே ட்ரெஸ்லயே இருப்பீங்க, நான் இருக்க முடியுமா? இது நைட்டி வாங்கிக்கோ, அவ்வளவுதான் பெஸ்ட் நைட்டி. டைம் பாத்தீங்கன்னா இப்போ 5:37 5:40 ஆகுது. இந்த டைமுக்கு நாங்க ஒரு ட்ரிப் கிளம்புறோம். இதுக்காக தான் நான் அவுட் ஆஃப் சிட்டி போயிடலான்றேன். எவ்வளவு வண்டி இங்க இருக்கு பாரு. எவ்வளவு வண்டிங்க கைஸ், டைம் பாத்தீங்கன்னா இங்கேயே 6 o'clock ஆயிடுச்சு. நாங்க இப்ப எந்த இடத்துல இருக்கோம்? திருவான்மையூர் தான் வந்திருக்கோம். இங்கேயே கிராஸ் பண்ண முடியல. வாங்க அப்படியே அங்க பீச் போயிடலாம். திருவான்மையூர் பீச்சுக்கே போயிட்டு இருந்தலாமா? ஓஎம்ஆர் போயிருக்கலாமோ? திருவண்ணாமலை பீச் போயிட்டு இருந்தல. திருவண்ணாமலை பீச் எங்க இருக்குது தெரியல. உங்களுக்கு யாருக்கா தெரிஞ்சா சொல்லுங்க ப்ளீஸ். திருவண்ணாமலை பீச். சனாவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பாப்பீங்க. நாளைக்கு வந்து அவளுக்கு சொல்லிடுங்க தயவு செய்து எங்க இருக்குன்னு. திருவண்ணாமலை பீச். நேத்து சொன்னாங்க திருவான்மையூர். எவ்வளவு டிராபிக்கா இருக்கு பாருங்க. நாங்க அட்லீஸ்ட் ஒரு கோலம் வரைக்கும் போலான்னு பிளான் பண்ணோம். அங்கதான் தேவையில்ல, திருவண்ணாமலையூர் பீச்சே போலாம். திருவண்ணாமலையூர் கேட்டுக்கோங்க. திருவண்ணாமலையூர் எப்படி சொல்லனா? திருவான்மையூர். திருவண்ணாமலையூர் புதுசா ஒரு பேரு கண்டுபிடிச்சிருக்காங்க. திருவண்ணாமலையூர். அங்க ஃப்ரெண்டு கூட இருக்கா. இப்ப எங்க போனோம் இப்ப கிளியரா சொல்லுங்க. வந்தாச்சு பாருங்க, பீச் வந்துச்சு. கண்ணுக்கு முன்னாடி பீச் வச்சுட்டு யாராவது பீச்சுக்கு போறோம். மேல சாப்பிடுற இடமா அது? பிஜிபி வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். எவ்வளவு மேல இருந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. எத்தனை பேர் இருக்காங்க பாருங்க சாப்பிடறதுக்குங்க. ஐயோ, புக் பண்ணிட்டு தானே போறாங்க. அத ஐயோ தெரியலையே. நான் தான் கண்டுபிடிச்ச வேற யாரு நானு ஞாபகம் வச்சிருக்கேன். பிஜேபி வந்துட்டோம் நாங்க. இன்னும் எங்க போறதுன்னு எங்களுக்கு தெரியல. சிங்கப்பெண்ணே. யார் அந்த சிங்கப்பெண்ணு? அந்த சிங்கம் போட்டுக்கல, அதான் சொன்னேன். எங்க போட்டிருக்கு சிங்கம்? சிங்கம் அந்த ஹோட்டல் பேர் என்னது? அதுவாமா இதுவாமா சிங்கம் ஹோட்டலாமா? அது சிங்கம் ஹோட்டல். சிங்கம் பிலால் வந்துட்டோம். பேசாத பண்ணு சாப்பிட்டுட்டு கிளம்பிடலாமா? அதுக்கு உதரம் வந்து அதுக்கு மவுண்ட் ஆடே இருக்கேவா. அதுக்கு அவங்க உட்காந்து 2 பிரியாணி சாப்பிடுவோம். ஒரு பிரியாணி சைக்கோ ஆயிட்டான் ஒருத்தர் பின்னாடி உட்காந்துருக்கவன். இப்ப வர பிரியாணி பிரியாணி பிரியாணி. தூண்டில் தூண்டில் போங்க உள்ள சாப்பிட்டு போலாம். என்னமோ இந்த ரெஸ்டாரண்ட் எல்லாம் போய் சாப்பிடுற ஒரு இன்ட்ரெஸ்டே இல்ல. என்ன இப்ப சாப்பிடணும்னு பிளான்ல இருக்கீங்க? KFC சிக்கன். ஐயோ, மீன் சாப்பிடலாம். ஆளுக்கு ஒரு மீன், 4 மீன் 400 ரூபாய். இல்ல பாப்பைஸ் 15 சிக்கன் பீஸ் சாப்பிடலாம். 400 ரூபாய் தான். அதுவும் 400 ரூபாய் தான். கரெக்ட் தான். 4 எங்க இருக்கு, 15 எங்க இருக்கு? ஃபிஷ் உடம்புக்கு நல்லது. சிக்கன் வந்து இப்ப வர சிக்கன்லாம் நல்லதுன்னே சொல்ல முடியலமா. மாயாஜால் போயிடலாமா படம் பார்த்துட்டு? மாயாஜால் கோலமும் தாண்டி போனோம்ல. மாயாஜால் டூட் பார்க்கவே இல்ல.
டூடே 7 மணி ஷோ இருக்கும். ஆனா உள்ள போனா 200 ரூபாய் டிக்கெட்டு, 800 ரூபாய் காலி. அப்புறம் நல்ல ஸ்நாக்ஸ். யார் சொன்னது? எடுத்துருமா? ஆமால எடுத்து வா. என்ன இங்க கூட டிராஃபிக் ஆகுது? சிவராஜ் தான் இவ்வளவு லேட் ஆச்சு ஃப்ரெண்ட்ஸ். கிளம்ப சொன்னா கிளம்பவே இல்ல. அருவி தானே சொன்னீங்க? அருவி இருக்கு பாருங்க, போயிடலாமா? அருவி ரெஸ்டாரண்ட் சீ ஃபுட் தந்தூரி சைனீஸ். இங்க இருந்து 30 கிலோமீட்டர் மாமல்லபுரமே வந்துரும்டா. அருவி போலாமாங்க? அருவி டோல் முன்னாடி திரும்பிடலாமா? டோல் வந்துச்சு. டோல் முன்னாடி திருப்பி பிவிஆர் குள்ள போயிடலாமா? பிவிஆர் தான் ஈசிஆரோடைய டோல் கேட் இருக்குல்ல, அதுக்கு முன்னாடி நின்னுட்டு இருக்கோம். இப்ப எங்க போறதுன்னு தெரியல. சாப்பிடலாம்ன்றாங்க. இல்ல போலாமா? கோலம் போலாமான்னு தெரியல. கோலம் போனா சாப்பிடலாமே. இங்க தானே இருக்கு. அப்ப வந்தாச்சு பாருங்க, அங்க தெரியுது பாருங்க கேட்டு. கோலம் போட்டு எங்க போச்சு? கோலம் கோட் எங்க போறது? எல்லாருக்கும் ரோல் ஆயிட்டு இருக்கு. அதுக்கும் ட்ரோல் ஆயிட்டு இருக்கு. நம்ம இதுல இருக்கான்னு பாரு. ரோல் ஆயிட்டு இருக்கா? ஓகே, வண்டி புறப்பட்டது கோலம் நோக்கி. ஒரு வழியா டிசிஷன் எடுத்துட்டோம், கோலம் போலான்ட்டு. டைம் இப்போ வந்து 6:20 ஆகுதா? 6:30 ஆகுது. 6:20 ஆகுது. அந்த டைம் பார்க்காதீங்க, ஃபாஸ்டா இருக்கு டைம். இல்ல நல்லா கருவாட்டு குழம்பு வலிச்சு தின்னுட்டு என்ன பண்றது இப்ப பாருங்க. சஷ்டியை நோக்குவா கருவாட்டு குழம்பு முட்டையும் வச்சு வலிச்சு ஃபர்ஸ்ட்ல ஒரு ரவுண்டு, அப்புறமா நாங்க சாப்பிடும் போது செகண்ட் ஒரு ரவுண்டு வேற. கருவாட்டு குழம்பு லவர் சாப்பிட்டா கருவாட்டு குழம்பு முட்டையும் தான் சாப்பிடுவேன்னு உண்ணாவிரதம் இருந்தாங்க காலையில இருந்து. ஐயோ சீக்கிரம் போக பசிக்குதுப்பா. இப்ப கூட எதுக்காக கிளம்பி வந்திருக்காங்க? சோறு முக்கியம்ல. வண்டி 70 கிலோமீட்டர் வேகத்தில் பறந்து கொண்டு இருக்கிறது கோலத்தை நோக்கி. எல்லாருக்கும் பசிக்குது. 6:30 மணிக்கு பசி எடுத்துக்கோ ஒருத்தருக்கு. இங்க இருந்து இன்னும் ஒரு 9 கிலோமீட்டர் தான். வந்துட்டோம். அந்த வில்லாஸ் தாண்டி லெஃப்ட். இந்த லெஃப்ட் தான் தாண்டணும். தெரியும் அது ஏற்கனவே வந்திருக்கோம்ல. வெளியே போறாங்க, நம்ம உள்ள போறோம். வணக்கம் மாப்பிள்ளை. இந்த லெஃப்ட் அடிச்சிருங்க. நீங்க நேரா போகாதீங்க, மசூதி கிட்ட போயிட்டீங்கன்னா கஷ்டமா இருக்கும். அப்புறம் ஓகே நேரா தான் மசூதியா? ஓகே அப்போ ஓகே. வண்டி வருதுன்னு பாக்குதுங்க, அப்படியே நடந்து வருதுங்க. அது குழந்தை ஏத்திடு மதிக்கவே மாட்டாங்க. என்னமா பண்ணிடுது அவங்க? என்னது இவ்வளவு கூட்டமா இருக்கு? யாருமே இருக்க மாட்டாங்கன்னு நினைச்சேன் நானு. இந்த டைம்லயும் பார்க்கிங் பண்றதுக்கே இல்லாத இருக்கு இடம். 7 o'clock ஆகுது. இந்த டைம் எல்லாம் கிளம்பிடுவோம். நம்ம ஆஃப்டர்நூன் வந்துட்டு ஒரு 4-5 o'clock போல கிளம்பிடுவோம். இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த டைமுக்கு உள்ளே என்ட்ரி எடுக்கிறோம். பீச்சை மூடிடுவாங்கன்னு பார்த்தாக்கா இவ்வளவு வாட்டி இங்க நிக்குது. இன்னும் ஃபுல்லா இருக்கு, பார்க்கிங்கே ஃபுல்லா இருக்கு. ஃபுல்லா வந்து ஷாப் தான் இருக்கு. இங்க இவ்வளவு மீன் கடையா? லாஸ்ட் டைம் வந்தப்ப இந்த மாதிரி இருந்தது இல்லல்ல? ஆமா வேணா உனக்கு இதுதான் ராசி வரமல் இந்த மாதிரி இல்லவே இல்லை. ஃபிஷ் சாப்பிட போறீங்களா? இங்க அண்ணாவும் அப்பாவும் காணோம். முன்னாடி போறாங்க பாருங்க. அதோ ஓடி போயிட்டாங்க அவங்க. உங்களுக்கு தெரியாமே? அதான் நான் மாட்டு உள்ள வர சொல்லிட்டேன். மச்சானுக்கு வந்து மிட்டாய் கடை மேலதான் கவனம். நீ என்ன போட்டா ஆஃப் ஆயிடுவேன் அவ்வளவுதான். அதான் சாப்பிடுற கடை பாத்துக்கவே. சாப்பிட்டு உள்ள போலாமா? சாப்பிட்டு போலாம். இந்த டைம்ல செம்ம கூட்டமா இருக்கு. இன்னமும் பீச்சில் போலான்னு பார்த்தாக்கா முன்னாடி சாப்பிடணுன்றாரு. வந்ததே சாப்பிடுறதுதான் வந்தோம். அப்புறம் அப்பா பொண்ணு ஐஸ்கிரீம்லாம் இல்லாம. ஆமா எல்லாம் ஒரே ஃபர்ஸ்ட் வேலையில. ஆமா ஒரே கேட்டகரி சீ ஃபுட் பிரியர்கள். சரி வாங்க ஃபர்ஸ்ட் சாப்பிடணும்னா சாப்பிடலாம். அண்ணா எங்க அது இருக்கா? எங்க நம்ம பிரான் எவ்வளோங்க? 100 ரூபாவா? இது என்னது? இது கடம்பாவா? கொடுவா இது வஞ்சரம் எவ்வளோ? 200 ரூபா. இது என்ன மீன்? வவ்வால். அது என்னது? வவ்வாலா? வஞ்சரம் சொல்லுமா? வஞ்சரம் ஒன்று வவ்வால் ஒன்று சொல்லுமா? வாங்கிக்கலாமா? ரெண்டு அதுதான் 2 வஞ்சரம் சொல்லிட்டு ப்ரான் வாங்கிக்கோங்க. வஞ்சரம் ஏன்னா ஷேர் பண்ணி சாப்பிட முடியாதுல்ல.
ப்ரான் ஒன்று போதுமா 2 போதும்? இது வேணுமா உனக்கு? ஆமா எனக்கு ஸ்குவிட் ப்ரான் வேணும். ஒன்று போட்டுருங்க அப்படியே. இது ஒன்று ஸ்குவிட் ஒன்று போட்டுருங்க. ஸ்குவிட் எவ்வளோ? எல்லாமே 100 ரூபா. இப்படியே இந்த உட்காருவா. டைம் கரெக்டா 7:15 ஆகுது. சாப்பிட்டு முடிச்சுட்டு பீச்சில் கொஞ்ச நேரம் உட்காந்து போக டைம் பீச்சுக்கு போகலாமா? டூடா பீச் ஐஸ்கிரீம் சாப்பிடலாமே. அடுத்த ஐஸ்கிரீம் விட்டு போடுறாங்க. கோல்டு மூக்கெல்லாம் ஒழுகுதுன்னு கிளம்பிட்டு இருந்தா. அப்போ ஐஸ்கிரீம் சாப்பிடணும்னா எப்படி? கிடையாது, நாளைக்கு ஸ்கூலுக்கு வர போகணும். வேற என்ன இனிப்பா சாப்பிடலாம்? காட்டன் கேண்டி. சக்கரை வேணா வாங்கி தரேன், வாயில போட்டுக்கோ. வாங்கண்ணா, 1 ரூபா சாக்லேட் வாங்கி வச்சிடலாம். 1 ரூபாய் சாக்லேட் போதும்ல? வாய் கசக்குது. ஓகேவா? ஆரம்பிக்கலாமா? எப்படி இருக்கு ஸ்வீட்டு? நல்லா இருக்கா? என்னவா இருக்கு டேஸ்ட்? என்னவா இருக்கு டேஸ்ட்னா ஸ்குவிட் மாதிரி இருக்கு. என்ன எப்படி இருக்கா? நல்லா இருக்கு. பொடி இல்லாத இருங்க வாயில இருக்கு. எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. செம்மையா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கும். அது 2 நீங்க எடுத்துக்கோங்க. அது அந்த ஃபிஷ் நீங்க எடுத்துக்கோங்க. நான் எடுத்துக்கோங்க. இது வேணும். இது வந்து வஞ்சரம் மீன். ஸ்குவிட், ப்ரான், அது முள் வித்தவுட் முள் பரவாயில்ல. ஷேர் பண்ணி சாப்பிட்டுட்டு இருக்கோம். என்னோட சைடு மட்டும் இவங்க கை வைக்கலாமா, ஷேர் பண்ணி சாப்பிடலாமா? அவங்க சைடுல நான் கை வச்சா மட்டும் கத்துறாங்க. பாரு ஃப்ரெண்ட்ஸ், எல்லாமே சூப்பராக இருந்தது. வஞ்சரம், அப்புறமா ஸ்குவிட், ப்ரான் 3மே செம்மையாக இருந்தது டேஸ்ட் எல்லாம். நானும் இவ்வளோதான் சண்டை பிடி சாப்பிட்டு வரேன். நெக்ஸ்ட் பீச்சில் போய் கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு இது என்ன கேம் இது? இது அது பேர் உள்ற நம்பர் என்னன்னு பார்த்து அது என்ன கரெக்டா அடிக்க முடியும். பெரிய கப்பு இருக்கு, அது என்ன வாங்கணும்? ஓகே பாப்பா ஒரு ட்ரை பண்ணலாமா? ஏதோ பேசிட்டேன். எவ்வளவு கேளு? இது விளையாடு. அது வேணாம், அது வேஸ்ட். அது இது மட்டும் என்ன வேஸ்ட் இல்லையா? ஏன் இது என்ன? இது லக்கு பேஸ்மா. இது உங்களுக்கு தான் கிடைக்கும். இது நான் ஃப்ரண்ட்ல வந்துறேன். கப்பு இருக்குடா. டிஸ்கஸ் பண்ணிட்டே இருக்கீங்க. லக்கு இல்லமா இல்ல. அந்த கவுண்டிங் ஏத்த மாதிரி தான் வருமா? ஆஹா. அது போகாது, கரெக்டா போனாதானே அது வந்து. என்ன இவ்வளவு கிட்ட இருக்கு தண்ணி? ஆமா, வந்தாச்சு. என்ன பயங்கரமா இருக்கு. நாங்க இப்ப நின்னு கேக்குறீங்க. அவங்க போட்டதுக்கு முட்டையில போய் நின்னுது. அது சுத்தமா லக் இல்ல. செமையா இருக்குது. இது என்ன சாப்பிடறதுல இருக்கு என்னமா? ரொம்ப மேல ஏறாத. அடிக்கும். செப்பல ஓர வை. தர்மா அம்மாட்ட போ. வா சனா வா.
சொல்லு. வருது செப்பல்லாம் கேட்டீங்கன்னா தண்ணியில போயிடும். கார் பார்க்கிங் பண்ண இடத்துல ஏதோ பார்த்தேன். அங்க இருக்கு. கொஞ்ச நேரத்துல மக்களே ஒரு பெரிய சம்பவமே நடந்துடுச்சு. ஒரு வீடியோக்காக செருப்பே விட்டுட்டோம்னா பாத்துக்கோங்க. ஏன் செருப்பு தண்ணியில அடிச்சிட்டு போகுதுன்னு என் புள்ள பாவம் பதவி அடிச்சு காப்பாத்தி போய் ஹீரோ மாதிரி வந்தாரு அப்படியே ஜம்ப் பண்ணிட்டு. ஆமா அவ செருப்பு விட்டுட்டா. காலில் போட்டிருக்க செப்பல் போயிடுச்சு. 2 போயிட்டு 1 எடுக்க போய் இன்னொன்னு காணாம போயிடுச்சு. ஒரு 10 நிமிஷமா தேடி கண்டுபிடிச்சு எடுத்துட்டு வந்துருக்கோம். இப்பதான் வந்து அந்த பாறைக்குள்ள ஜம்ப் பண்ணி உள்ள போய் எடுத்துட்டு வந்தாங்க. அந்த ஹீரோ யாரும் இல்ல, இந்த ஒரு காரு பாருங்க, அவர்தான். கிளம்புறோம். இப்ப டைம் பார்த்தாக்கா 8 o'clock ஆகுது. 8 ஆயிடுச்சா? 8 ஆயிடுச்சு. வெயிட் பண்ணி படமே பார்த்துட்டு போயிருக்கலாம். அங்க இருந்து இவ்வளவு தூரம் வரும் போல இருக்கு தண்ணி. உங்களுக்கு எப்படி தெரியும்? அது எதுக்கு போட்டிருக்காங்க? அதெல்லாம் அடிச்சிட்டு வந்து விட்டது. யாரும் போடல. அது பீச்ல இருந்து அடிச்சிட்டு வந்து விட்டது குப்பையெல்லாம். வலையில மீன் கிடைக்குமான்னு செக் பண்ணிட்டு வலையில இருக்கேன். மீன் எடுக்க போறியா? கால்ல இருந்து எப்படிதான் செருப்பு வந்ததுன்னே தெரியல எனக்கு. நீதான் ஹீரோ மாதிரி அப்படியே ஜம்ப் பண்ணிட்டு உள்ள போனிய. 800 நான் புடிச்சிட்டேன்னு நினைச்சேன். நானு பார்த்தா வந்து உள்ள ஓடுது. எனக்கு ஆகுது தெரியல. என்னம்மா மீன் இப்ப சாப்பிட்டது பத்தலையா உனக்கு? மீனா இன்னும் பசிதான் மீனா, இன்னும் மீன் வேணுமா? இல்ல மீன் நீங்க எதுக்கு பாக்கல ஒன்னு பாக்குறேன். ஒண்ணு வாங்கிக்கலாமா? 2 வேணுமா? இது எவ்வளவு சொன்னீங்க? இது 150, இது 140, இதெல்லாம் 120. பால்கோ மில்க் கேக் இருக்கு. இதுல கண்டென்ஸ் மில்க் போட்டு தருவோம் 100 rupees. திராமிசு இருக்கு 150. பால்கோவாவா அது? பால்கோ ஆமா பால்கோ மில்க் கேக் திராமிசு 150. அது ட்ரை பண்ணி பாருமா. திராமிசு என்ன வாங்கிட்டு செராமிக்கா இது? எவ்வளவு இது? ப்ரௌனி கேக்குறான். திராமிசு அது ஓபன் பண்ணி காமிப்பீங்களா? எதுமே வேணும்? இதுவா? இது எவ்வளவு சொன்னீங்க? இது 140, இது 150. 140 150. 50. ஆஹா. இதுல என்ன இருக்கு? இதெல்லாமே ப்ரௌன் சுகர் பட்டர் கோதுமையில பண்ணதுங்க. ஆயில் மைதா ஒயிட் சுகர் எதுவுமே இருக்காது. இது வந்து plain நியூட்டெல்லா. இது வந்து இந்த கிராக்கர்ஸ் வந்து கிறிஸ்பல் சாக்லேட். ஓகே அது வேண்டாம். அப்போ இதே ஓகே அப்படின்னா என்ன ட்ரை பண்ணி பார்க்கலாமா? 100ல இது? திராமிசு 150. 150. நீங்க 130 எடுத்துக்கோங்க. பரவாயில்ல. நீ 2 பீஸ் இருக்கா? அதுதான் வந்து 2 பீஸ் இருக்கு. பரவாயில்ல. நல்லா இருக்கா? இது அப்படியே சாப்பிடலாம். இது ஃபர்ஸ்ட் இது எனக்கு ஸ்பூன் ஹோம் மேட். ஐயோ ஃப்ரெண்ட்ஸ் சூப்பரா இருக்கு. சூப்பரா இருக்கு. செகண்ட் வேலை இல்ல? சூப்பரா இருக்கா? ப்ரௌனி நெகட்டிவ் உலாவா? என்ன எடுத்து வாங்க கொஞ்சம். இது பிளேட்டா இந்த கனடா ப்ரௌனி இன்னும் வாங்கிக்கலாம் போல இருக்கு. நல்லா இருக்குங்க. சூப்பரா இருக்கு. இதுவும் இந்த பிஸ்கட் நல்லா திராமிசும் சூப்பரா இருக்கு. டேஸ்ட் ஒரு மாதிரி டிஃபரெண்டா இருக்கும். இருக்குல்ல?
உள்ள எவ்வளவு பேர் காண்ட்ருக்காங்க ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல கீழே ஸ்டார்ட் மால் வீக்கெண்ட் நல்லா என்ஜாய் பண்ணோம். சூப்பரா இருந்தது கோவலம். பிளஸ் அந்த சீ ஃபுட் அருமையா இருந்தது. பிளஸ் இந்த ப்ரௌனி வேற லெவலு. ப்ரௌனி இன்னொன்னு வாங்கிட்டு வந்திருக்கலாம் உங்களுக்கு. ஆமா, இது கொஞ்சம் இந்த சீஸ் அதனது சீஸ் திராமிஸ் வந்து சீஸ் நல்லா அடிச்சிருக்காங்க போல. அடிச்சு அது நல்லா நொற மாதிரி வந்திருக்கு. அது கொஞ்சம் டிஃப்ரெண்டா டேஸ்டா நல்லா தான் இருந்தது. கொஞ்சம் தகரிச்சு இந்த அம்மா காலி பண்ணிட்டாங்க. சனாக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ப்ரௌனி வந்து தண்ணுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த vlog இதோட முடியுது. நான் உங்களை இதோட நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல பாக்குறோம் ஃப்ரெண்ட்ஸ். நேரா வீட்டுல போய் படுத்து தூங்க போறோம். பாய்.